அரசு பேருந்துக்கே 1000 ரூபாய் அபராதம். நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணிருக்கீங்க, போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்திருக்கீங்க அப்படின்னு அரசு பேருந்துக்கே 1000 ரூபாய் அபராதம் விதிச்சு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க போக்குவரத்து காவலர்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு எதிரில இந்த மாதிரி பேருந்து நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து போலீசார் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா கூறப்படுது. ஒரே நாள்ல விதிமுறைகளை மீறினதா சொல்லி 24 அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதா போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. பழி வாங்கும் நோக்கத்தோட போலீசார் இந்த மாதிரி செய்யறதா அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. புதுச்சேரியில இருந்து கிளாம்பாக்கம் நோக்கி அரசு பேருந்து ஒண்ணு வந்து கிளாம்பாக்கத்துக்கு எதிர் திசையில தேசிய நெடுஞ்சாலையில பேருந்து நிறுத்தப்பட்டதா கூறப்படுது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பகுதியில அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதால தேசிய நெடுஞ்சாலை ஓரமா பேருந்துகள் வாகனங்கள் நிறுத்தக்கூடாது அப்படின்னு காவலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில நோ பார்க்கிங் பகுதியில அரசு பேருந்து நிறுத்தப்பட்டதா சொல்லி வண்டலூர் போக்குவரத்து காவலர்கள் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் அபராதம் விதிச்சிருந்திருக்காங்க. நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணதுக்கு 500 ரூபாய், போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதுக்கு 500 ரூபாய்னு மொத்தம் 1000 ரூபாய் அபராதம் விதிச்சிருந்திருக்காங்க போக்குவரத்து காவலர்கள். இது தொடர்பா போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஹேமந்த் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு எதிரில சேஞ்ச் கிடையாது பேருந்துகளுக்கு, அதனால அங்க பயணிகளை இறக்கி விடக்கூடாது, பயணிகள் ஆபத்தான முறையில இந்த சாலையை கடக்கிறதுனால விபத்துகள் ஏற்படுது, அதனாலதான் இந்த பேருந்துக்கு அபராதம் விதிச்சதா சொல்லியிருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல 24 அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. சென்னை மாநகர பேருந்துக்கு கூட இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டு வீடியோ வெளியாச்சு. இந்த நிலையில தான் அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் கமலக்கண்ணன் அவர்கள் போலீசார் பழி வாங்கும் நோக்கத்தோட இந்த மாதிரி அபராதம் விதிக்கிறதா பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. காவலர் ஒருத்தர் அரசு பேருந்துல பயணம் செய்யும் போது ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பால தான் போலீசார் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு.